பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா அருணை வச்சு செஞ்சிட்டு இருக்கும் சௌந்தர்யா ஒரு 2-3 வார்த்தை விட்டாரு. வார்த்தை விட்டவன சௌந்தர்யா பிடிச்சிட்டு எப்படி நீங்க சொல்லுவீங்க, ஏன் சொல்றீங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அருணை போட்டு பொழக்கிறாங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைடே அது வந்து பிக் பாஸ் வீட்ல பொறுத்தவரையும் ஒரு லீவ் டே அப்படின்றதான் கணக்கு. லீவ் டே இருந்தாலும் நீங்க பேசினாலும் மைக்க போட்டு தான் பேசணும். ஜாக்லின் கார்டன் ஏரியால ஜாக்லின், வர்ஷினி மற்றும் ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா, பக்கத்துல ஜாக்லின், அதுக்கு பக்கத்துல வர்ஷினி, ஜெஃப்ரி மற்றும் ரஞ்சித் கார்டன் ஏரியால உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லினோட மைக்கு பின்னாடி போயிடுச்சு. அந்த பேசுற இடம் கரெக்டா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணவனா கேப்டன் உள்ள இருந்து வரதுக்கு முன்னாடி ட்ரெஸ் போட்டு வராரு. அதுங்காட்டி என்ன பண்ணிட்டாங்க, வர்ஷினி ஓரமா போயிட்டாங்க. பக்கத்துல இருக்க சௌந்தர்யா தான், எப்படி இருந்தாலும் சௌந்தர்யா தான் பனிஷ்மெண்ட்ன்ற சிச்சுவேஷன் அமைது. உடனே ஜெஃப்ரி ஐடியா கொடுக்குற, இங்க இருந்து தனியா போய் உட்காந்துரு, கேப்டன் யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. ஜாக்லினும் எழுந்து போய் தனியா உட்காராங்க. கேப்டன் வந்து கேட்கிறாரு, யாரு பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நான் தனியா தான் உட்காந்தேன்ற மாதிரி சொன்னாங்க. உடனே ஜாக்லின் ராணவ் இருந்தா, முத்துக்குமார் இருந்தா மன்றா மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க ஜாக்லின். ஆனா அவங்க யாருமே பக்கத்துல இல்ல. இப்படி சொன்னவன ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யாரு அப்படின்னும் போது சௌந்தர்யா கை தூக்கி நான் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி கை தூக்கிட்டாங்க. நேரா சௌந்தர்யா கிட்ட போயிட்டு சரி பனிஷ்மெண்ட் பண்றீங்களா சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன பனிஷ்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோரல் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் தலையாட்டிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஜாக்லினோட பாடி லாங்குவேஜ்ல மோரல் டீச்சர் மாதிரி லிவிங் ஏரியா, கார்டன் ஏரியா, பெட்ரூம் ஏரியா இந்த மூணுத்துல போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்றதான் டாஸ்க்னு கொடுத்தாரு. உடனே சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, என்னால இந்த டாஸ்க் வேணாம், வேற டாஸ்க் கொடுங்க, எனக்கு இது சரிப்பட்டு வரல, வேற டாஸ்க் கொடுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு அருண் அவர்கள், ரெண்டாவது வந்து தண்டூர் அடிக்கிறீங்களா, சோ இங்க லிவிங் ஏரியால போயிட்டு சோ ஜாக்லின் மைக் போடாம இருக்காங்க, நீங்களும் மைக்கு போடுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை போய் சொல்லணும்ன்ற மாதிரி அருண் சொல்றாரு. இப்படி ஆரம்பிக்குது. ஓகே, உடனே என்ன பண்றாங்க, அதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேற என்ன கொடுங்க அப்படின்ற மாதிரி டாக்க ஆரம்பிக்கும் போது தான் ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க எதனா யோசிச்சா சொல்லுங்கம்மா, எனக்கிட்ட ஐடியா இல்ல, உனக்கு எதனா தோணுச்சுன்னா சொல்லுமா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கிட்ட கேட்கிறாரு. எனக்கு எதுவும் தோணல, நீங்க தானே கேப்டன், நீங்க கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஆரம்பிச்சவன வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உடனே அருண் சொல்லிடுறாரு, இந்த வார்த்தையை விட்டுறாரு. நான் வந்து உங்களை இன்டென்ஷனா டார்கெட் பண்றேன், இன்டென்ஷனா வந்து உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் உங்களை கார்னர் பண்றேன்ற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு இமேஜ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அருண் அடிக்கிறாரு. ஐ மீன் இன்டென்ஷன் அப்படின்ற வார்த்தை, அதுக்கப்புறம் கார்னர் பண்றேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்தி சௌந்தர்யா கிட்ட சொல்றாரு. உடனே சௌந்தர்யா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன் என்ன சொல்றீங்க நீங்க, இன்டென்ஷன் இது கார்னர்ன்ற வேர்டு எப்படி நீங்க சொல்லுவீங்க, நான் அப்படி சொன்னா நீங்க என்ன கார்னர் பண்றீங்கன்னு சொன்னா, நானா எதனா சொன்னா, நீங்களா ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து கிரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை மக்கள் கிட்ட போய் எடுத்துன்னு போய் சேர்க்கறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அருண் சொல்லாத பல விஷயங்கள் நீங்க சொல்லி பண்றதே ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் சௌந்தர்யா வந்து அருண் மேல ஏறாங்க. எப்படி சொல்லுவீங்க, ஏன் வார்த்தை விடுறீங்க, இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அருண் வந்து அப்படியே திக்குமுக்கு ஆடுறாரு, பேசவே முடியாம அந்த இடத்துல தவிக்கிறாரு. ஒரு பக்கம் ஜாக்லின் அருண் கிட்ட கேள்வி, ஏமா நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தமா, நீ வந்து வேணான்னு சொன்ன, அதுக்கப்புறம் ரெண்டாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், இதுதான் கொடுத்தேன். சோ இது எனக்கு அப்படி நீ பண்றதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. நான் என் தரப்புல இருந்து சொல்றேன், நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கிறேமா, நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உடனே சொன்னபோது ஜாக்லின் சவுண்ட் இருடி அப்படின்றது எனக்கு கண்டிப்பா அந்த இடத்துல ஜாக்லின் ஏன் சவுண்ட் இருடின்றான், அது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா, போட்டுக்கிட்டோம் விடுங்க, உங்களாலதான் ப்ராப்ளம் பெரியாச்சாச்சு, அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க மைக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது கேப்டனோட கடமை, நீங்க மைக்கு ஒழுங்கா போட்டுக்கணும், அது உங்களோட தப்பு. ஜாக்லின் நடுவுல நீங்க எதுக்கு போய் இன்டரப்ட் பண்றீங்க, நான் கேட்கிறேன். அவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டுமே இவங்க ஜாக்லின் சௌந்தர்யா கூல் டவுன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ கான்ட் அக்செப்ட் திஸ். இன்னொரு பக்கம் அருண் சௌந்தர்யா பேசன்ற மாதிரி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க, பல நேரத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றீங்க, எது கிரியேட் பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடாதீங்க அருண், எது கொடுத்தாலும் அது பண்ணுங்க, இந்த வார்த்தைகள்லாம் உங்களை யார் பயன்படுத்த சொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யா போட்டு பொழக்கறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க பேசுறது கூட தான் எனக்கு இப்ப இரிட்டேட் ஆகுது, இதுவாகுது, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படி நீ பேசுறது கூட இரிட்டேட் ஆகுது, இது மாதிரி ஆகுதுன்னும் போது நீங்க எப்படிங்க இரிட்டேஷன் சொல்லலாம், அப்ப நீங்க எப்படிங்க காரணம்னு சொல்லலாம், இன்டென்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க எப்படி சொல்லலாம், இப்போ உங்களுக்கு தோணுது இல்ல, அதே மாதிரிதாங்க நீங்க என்கிட்ட எப்படி சொல்லும் போது உடனே அருண் சொல்றாரு, இல்லம்மா உன்னோட ஃபேஷியல் ரியாக்ஷனை பார்க்கும்போது, உன்னோட இது பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சுமா, அந்த மாதிரி தோணுச்சுமா, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாரு. அதுல என்னமோ ஒரு வேலிட் ரீசன் இருக்கிற மாதிரி, ஏன்னா சௌந்தர்யோட ரியாக்ஷனே அப்படித்தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல எப்படி கார்னர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணவொன்னே சௌந்தர்யாக்கு டென்ஷன் ஆச்சோ, அதே இரிட்டேஷன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணவொன்னே அருண் டென்ஷன் ஆயிட்டாரு, கடுப்பாயிட்டாரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஜாக்லின் இருடி சவுண்ட்ன்ற மாதிரி அவங்களை எடுத்துட்டு போய் காமா உட்கார வச்சு 2 நிமிஷம் 2 பேரும் சைலண்டா இருங்க, அருண் நீயும் பேசாத 2 பேரும் சைலண்டா உட்காருங்கன்ற மாதிரி 2 பேரையும் சைலண்ட் படுத்திட்டு அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து டாஸ்க்குக்காக உள்ள கூட்டு போய் ஜாக்லின் கன்வின்ஸ் பண்ணி அவங்க டாஸ்க் பண்ண வச்சு முடிச்சிட்டாங்க. என்னன்னா ஜாக்லின் மாதிரி மோரல் டீச்சர் மைக்க போடுங்கன்ற மாதிரி லிவிங் ஏரியாலையும் பெட்ரூம் ஏரியாலும் கார்டன் ஏரியாலும் சொல்லி அந்த டாஸ்கை பண்ண வச்சு முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அருணும் சைலண்டா போயிட்டாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் தான். சௌந்தர்யா அவர் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவார், அவர் நினைக்கிற இமேஜ் தான் நம்ம மேல கிரியேட் பண்ணி ஒரு இது பண்ணுவார், அது அருணோட வேலை. அவரா வார்த்தை விட்டு வார்த்தையை புட்டி ரிட்டர்ன் கொடுத்தோன்னு வச்சுக்க மாட்டிப்பாரு அருண். ஆனா இந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணது எனக்கு நியாயமா தான் பட்டுச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.